இந்த ஃபேனெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை பாருங்கள் உள்ள. அந்த ஃபேன் 3 ஃபேன் இங்கே தான் அந்த கிர்லோஸ்கர் மாதிரியே இருக்குதுங்க. இன்ஜினோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சைடில் தான் வருங்க. இது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணிக்கிறாங்க. டிசி வந்துருங்க, ஆக்சிலரி வால்வு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகுதுங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈச்சரில் 485ங்க. ஈச்சரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டிராக்டர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஈச்சரில் மட்டும்தான் இந்த ஏர் கூல்டு இன்ஜின் வந்து இந்தியாவில் கொடுக்குறாங்க. எந்த பிராண்ட்லேயுமே நீங்கள் ஏர் கூல்டு இன்ஜின் டிராக்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இன்ஜின் சீரீஸை பார்த்தீங்கன்னா ரிக்கார்டா சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஈச்சர் வந்து டஃபேவோட ஒரு சப் ப்ராடக்ட்டுங்க. ஈச்சருங்கிற ஒரு டிராக்டர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் வந்து இந்தியாவில் இல்லைங்க, தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் இல்லைங்க. எங்கள் ஏரியாவில் சேவூரில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். எல்லா இம்ப்ளிமெண்ட் போட்டு லோடு எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. இந்த ஏர் கூல்டு இன்ஜினோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்மளும் ரிவ்யூ பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 4 wheel drive இந்த ஏர் கூல்டு இன்ஜினில் லான்ச் ஆகிருக்குங்க. 4 wheel drive மாடல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. இதில் என்னென்னா நார்மலாக நம்ம பார்க்குற இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேனெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை பாருங்கள் உள்ள. அந்த ஃபேன் 3 ஃபேன் இங்கே தான் இருக்குங்க. ரேடியேட்டர் இருக்குங்க. ரேடியேட்டர் இந்த டிராக்டரில் இருக்காதுங்க, அது எதுவுமே இருக்காதுங்க. டோட்டலாக இது வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. ஒரு ஃபேன் வந்து இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இது இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அந்த ஃபேன் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒவ்வொரு சிலிண்டரையும் கூலிங் பண்ணும். நார்மலாக நம்ம பார்க்குற டீசல் இன்ஜினில் என்னென்னா ரேடியேட்டர் கூலன்ட்டு போய் ரேடியேட்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து போகிற சூடான தண்ணி ரேடியேட்டர் மூலமாக கூலிங் ஆகி இன்ஜினுக்கு போய் மறுபடியும் கூலிங் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு டெக்னாலஜிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி தான் இருந்துச்சு, ஏர் கூல்டு தான் இருந்துச்சு. இந்த சிலிண்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஏரை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ப்ராசஸ்ங்க. இதெல்லாம் பாருங்கள். நார்மலாக நம்ம பெட் இன்ஜின், கிணத்து இன்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜினில் தெரிகிற மாதிரி பைக்கு எக்ஸாம்பிளுக்கு, அதை விட பைக்கு உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பைக்கில் தெரிகிற மாதிரியே உங்களுக்கு ஃபின்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பைக் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது, ஆனால் அதுக்கு ஃபேன் இல்லைங்க. நம்ம மூமெண்ட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வர ஏர் சப்ளை மூலமாக ரோட்டில் போகிற ஆப்போசிட் ஏர் மூலமாகவே கூலிங் ஆகிக்கும். இதில் அதே கான்செப்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் வச்சுக்கிறாங்க. ஏர் கூல்டு இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குற ஒரே ஒரு இன்ஜின் பிராண்டு ரிக்கோடா தாங்க. இன்றைக்கும் இன்றைய அளவுலேயும் மார்க்கெட்டில் கொடுக்குறது இவங்க தாங்க. வேறு எந்த பிராண்ட்லேயுமே நீங்கள் ஏர் கூல்டு இன்ஜின் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஏர் கூல்டு இன்ஜினோட இந்த டிராக்டர் வருதுங்க. அதுவும் ஈச்சரில் மட்டும்தான் வருதுங்க. ஈச்சர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன் இருக்குதுங்க. சிம்சனோட பார்த்தீங்கன்னா லோ ஹெச்பி கேட்டகரி வருங்க. இடையில ஒரு 45-50 ஹெச்பி கேட்டகரியில் உங்களுக்கு ரிக்கார்டா ஏர் கூல்டு இன்ஜின் ஆப்ஷனலாக இருக்குது. ஹையர் ஹெச்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா வால்ட்ரா சீரிஸ் இன்ஜின் வருங்க. 3 விதமாக இன்ஜின் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு கொடுப்பாங்க. இந்த ஈச்சரில் 485 பார்த்தீங்கன்னா 45 to 49 ஹெச்பி கேட்டகரியில் வருதுங்க. பியூர் ஹெச்பின்னு பார்த்தாங்க உங்களுக்கு ஒரு 47-48 ஹெச்பி வருங்க. ஸோ நல்ல ஒரு பிராண்டுங்க, நல்ல ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. டிராக்டரோட வீல் பேஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இதில் வந்து 2 wheel drive மட்டும்தாங்க இருக்குது. இப்போ ரீசெண்டாக 4 wheel drive கொடுத்துட்டாங்க. மெயினாக பேலர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த டிராக்டர் சூப்பராக இருக்குங்க. விதப்புக்கு அதோட பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் இருக்கும் ஏர் கூல்டு இன்ஜினு. இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இருக்குதுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா. பவர் நல்லா இருக்குது, ஸ்ட்ரோக் லென்த்து எல்லாமே கூட இருக்குங்க எல்லா பிராண்டோட பார்த்தீங்கன்னா. ஸோ பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறேங்க, நல்லாயிருக்கு. இதில் வந்து 2 wheel drive மட்டும் தான் வந்துச்சு, 4 wheel drive கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இதில் டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதுங்க 8.3க்கு 20ங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே ஹெவி டியூட்டி பண்ணிக்கிறாங்க பழைய மாடலை விட. இடையில பட்டாவெல்லாம் கொடுத்து இந்த பாரெல்லாம் பாருங்கள் திக்னஸ் அதிகம் பண்ணிக்கிறாங்க. இன்போர்ட் டிடக்ஷன் ஆக்சிலுங்க. அப்புறம் 2-way டிசி வந்துருங்க. ஆக்சிலரி வால்வு அதுவுமே உங்களுக்கு ஃபேக்ட்ரி விட்டடாக வந்துருங்க. இதெல்லாமே வருது. சென்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா இருக்குது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க இந்த டிராக்டரில். ஸோ வாங்க டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஈச்சர் டிராக்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் டீலரே இல்லைங்க, இது வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க டிராக்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ டிராக்டர் நல்லா இருக்குங்க லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா. இந்த டிராக்டரோட வெயிட்டுன்னு பார்த்தாங்க 2300 வருதுங்க. 2 wheel drive பார்த்தீங்கன்னா 2000 கிலோங்க.
வெயிட் வைஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து தொழி உழவு சேடை உழவு இருக்குங்க, 4 வீல் டிரைவ் டிராக்டர் ஒரு 45 ஹெச்பியில் வேணும், நல்ல ஒரு மைலேஜ் வேணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராக்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டால் எங்கள் ஏரியாவில் டீலர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிராண்டை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. டீலர் சர்வீஸ் இல்லாமல் எங்கள் ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ஈச்சருக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க எங்கள் ஏரியாவில். ஸோ ஆக்சில் பார்த்திங்கன்னா இதில் லேட்டஸ்ட்டில் கரோர் ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி சீல்டு பவல் ஆக்சிலுங்க, சேர் சகதியிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்சிலுங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங்க, பம்பு பார்த்தா தெரியும். இதில் கரோரான்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், கரோரா டிரைவ் டெக்குங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்எஃப்பில் டைனாட்ராக் சீரீஸ்லேயும் சொனாலிக்காவில் ஒரு சில சீரீஸ்லேயும் ஈச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெவலாக்சில் கொடுக்குறாங்க. கரோரா டிரைவ் டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் லைஃப் வந்து போகாதுங்க, அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆக்சிலில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு லோடரை வந்து போட போகிறீங்க, வேறு எந்த அட்டாச்மெண்ட் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் வந்து கொடுக்குங்க கரோரா ஆக்சிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு டர்னிங் ரேடியஸ் இருக்கும். 2 வீல் டிரைவுக்கு ஈக்குவலான டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஆக்சில் கொடுப்பாங்க. சேர் சகதியில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஸ்டார் போயிடும், ஸ்டேரிங் எண்டெல்லாம் போகும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஆக்சிலோடு வருங்க. டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குங்க. சில்வர் கலரில் இருக்கும் அதோட பெயிண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். கிரே சில்வர் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டுமே கொடுத்துருப்பாங்க. இதை விட அட்வான்ஸாக எங்களுக்கு ஃபியூச்சர் வேணுங்க அப்படின்னா பிரைமா G3ன்னு ஒரு மாடல் இருக்குதுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு இன்னுமே அட்வான்ஸான ஃபீச்சர்ஸோடு வருதுங்க. இதில் ஏர் ஃபில்டர் எல்லாமே அதில் ட்ரை ஏர் ஃபில்ட்ரு, மஃப்ளர் எல்லாம் உள்ளே வச்சு பானட்டோட டிசைன் ஒர்க்கெலாம் மாற்றிருப்பாங்க. இது வந்து கிளாசிக் மாடலுங்க ஃபீச்சரில். வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்க. வென்டிலேஷன் சொல்லி பழகிடுச்சுங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபேனே கிடையாதுங்க, கூலிங் யூனிட் பூரா இங்கே தான் இருக்குது. இது ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பானட் ஓப்பன் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் டூம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இது வந்து முதல் ஸ்டேஜ் க்ளீனர் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளீனரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பானட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏர் ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டர் எதுவுமே இருக்காதுங்க. ஹைட்ராலிக் பம்பு, இந்த ஆல்டர்னேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பொசிஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்டு, இன்ஜின் அவ்வளோதான் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வேறு எந்த செக்ஷனுமே இருக்காது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சேஸுங்க, பம்பர் வந்துருங்க வித் ஊக் பாயிண்ட்டோட அது இருக்கும். அதுக்கடுத்து சேஸுங்க, நல்லா ஒரு ஹெவியான சேஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்ட்ரு, ஆல்டர்னேட்டரு, ஹைட்ராலிக் பம்பு, டேண்டம் பம்பு இருக்குங்க. ஸ்டேரிங்க்கு தனியாக, பின்னாடி ஹைட்ராலிக் தனியாக, ரெண்டுமே ஒர்க் ஆகுது. கீர் பாக்ஸ் ஆயில் மூலமாக ஒர்க் ஆகுங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, 2000 ரேட்டட் ஆர்பிஎத்தோடு வருது. சிசின்னு பார்த்தாங்க 2900 சிசி, 2.9 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 170 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு டார்க்கு. ஸ்ட்ரோக் லென்த் வந்து அதிகங்க. இன்ஜினை பார்த்தாவே தெரியும், லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. நல்ல ஒரு பவர் இருக்கும் இன்ஜினில். இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்குங்க. மஃப்ளர் எல்லாமே இதில் மேலே வருங்க, சைடில் வரும். அதுக்கு ஒரு கார்டும் கொடுத்துருக்குறாங்க லேட்டஸ்ட் மாடலில். பம்புன்னு பொறுத்த வரைக்கும் போச்சோட இன்லைன் பம்புங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்பு, அதுக்கான ஃபில்ட்ரு, ஒரு தண்ணி ஃபில்ட்ரு, இதெல்லாமே வந்துருங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வருங்க, 50 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ப்ரீத்தரெல்லாம் பாருங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது ஏர் ஃபில்டரோட சக்ஷன் பாயிண்ட்டோட மவுண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு தண்ணிக்குள்ளேயே போனாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வந்து எதுவும் டஸ்ட்டு போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் இதில் வராதுங்க இந்த மாதிரி சிஸ்டத்தில். இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நிறையா மவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது கிளச் ஹவுசிங்கில், அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குதுங்க. ஹைட்ராலிக் பம்பு பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மாதிரி சைடில் தான் வருங்க. இது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுமாதிரி நீட்டாக இருக்கும். இதுக்கான ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க.
அது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. கியர் பாக்ஸோட ஆயில் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுங்க. பவர் ஸ்டேரிங்கு பின்னாடி ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுங்க. ஹெட்டுமே செப்பரேட் ஹெட் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க மேலே ஹெட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறாங்க, சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பேட்டரி எல்லாமே சைடில் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி பாக்ஸுக்கும் நீட்டான ஒரு டிசைன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கன்சோல் ஒர்க்கு ஸ்டேரிங் வீலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீட்டாக இருக்கும். டிஜிட்டலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்தது இவங்க தாங்க. ஆர்பிஎம் எல்லாமே டிஜிட்டலில் வரும். அது போக எல்லா மீட்டர்ஸும் கன்சோல் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணணுன்னா லோ ஹை கீர் வந்து நியூட்ரலில் இருக்குதுங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்கள். இன்ஜின் சொல்லப்போனால் அந்த கிர்லோஸ்கர் மாதிரியே இருக்குதுங்க. இன்ஜினோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கன நல்ல ஒரு ஸ்ட்ரோக் லென்த் இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா. இதுதாங்க பிஸ்டன் லீனியரு. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து ட்ராவல் ஆகுங்க. இதெல்லாம் ஓப்பனாக இருக்குங்க இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து இந்த டிராக்டரோட வெயிட்டு வீல் பேஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டிராக்டரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 6.25 அடிங்க. ஜாண்டீரு, குபோட்டா, மகேந்திரா அதுக்கு ஈக்குவலான வீல் பேஸ் இருக்குதுங்க. வீல் பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி டயருக்கும் பின்னாடி ஆக்சலுக்கும் முன்னாடி ஆக்சலுக்கு சென்டர் பாயிண்ட்டுங்க. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு அர்த்தங்க. வீல் பேஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வீல் பேஸ் கம்மியாக இருக்குதோ அந்தளவுக்கு தான் டிராக்டர் வந்து நல்லா திரும்புங்க. அதை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லா திரும்பும். டிராக்டரோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 2,300 கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ட்ராக்ஷன் பவர் உங்களுக்கு கிடைக்குங்க. அது போக இந்த டிராக்டரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.25 அடி கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டாக இருக்குங்க. ஆக்சில் 4 வீல் டிரைவ் டியூபு அதெல்லாமே மேலே வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன மேஜர் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சைடில் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொடுத்தா நல்லா இருக்குங்க. இதே மாடலில் டபுள் கிளச் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குங்க. அது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து பண்ணால் நல்லா இருக்குங்க. மற்றபடி எல்லா ஃபியூச்சரும் ஓகே. ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்ட்லேயும் ஷட்டிலுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுலேயும் ஷட்டில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இதில் செமி பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபெண்டர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா அகலமாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டெயில் லேம்பெல்லாம் கழட்டிட்டாங்க, இண்டிகேட்டர் லைட்டெல்லாம். ஏன்னா டாப் ஒர்க்காக கழட்டி வச்சுக்கிறாங்க. ஒர்க் ஷாப்பில் தான் நிற்கிதுங்க. சீட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் வீலும் நீட்டாக இருக்குதுங்க. நல்லா காரில் இருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க. கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக தெரியும். அது நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரு, இன்ஜின் ஆயில் ப்ரெஷரு, பேட்ரி, டீசல் இதுக்கெல்லாம் சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேட்ரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அதெல்லாமே பார்த்துக்கலாங்க. அது போக பேட்ரி வார்னிங் சென்சார்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்கும். வியூவுமே நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க டிராக்டரோட ஆப்ரேட்டர் ஸ்பேஸு. பெடல் ஒர்க் பார்த்தீங்கன்னா புஷ்பெடல் டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டியூவல் கிளச்சுங்க. டியூவல் கிளச்சுனால் என்னென்னா 2 கிளச்சு ஒரே பெடலில் வருங்க. பாதி கிளச்சு வந்து மெயின் கிளச்சுங்க, அதுக்கு மேலே பிடிஓ கிளச்சுங்க. இதை தான் டியூவல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பேலரெல்லாம் யூஸ் பண்ணலாம். என்ன டபுள் கிளச்சை விட இது கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஓட்டுறவங்களுக்கு ஓகே. என்ன இந்த மாதிரி டபுள் கிளச் வந்து இண்டிபெண்டன்ட் லிவர் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து சேர்ந்து வருங்க. இதுலேயே எல்லா பிடிஓ ஆப்ரேஷனும் பண்ணலாங்க. பேலரெல்லாம் இதுக்கு அருமையாக செட் ஆகுங்க. நிறைய பேர் பேலருமே எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஓஐபி பிரேக்குங்க.
ஆயில் மெஸ் பிரேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. இதை வந்து வெட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. பியூர் ஆயில் இன்வெஸ்ட் கிடையாதுங்க. ஆயில் வந்து பிரேக் பேட் மேலே ஸ்ப்ரே ஆகுங்க, அந்த மாதிரி கான்செப்ட்டுங்க. ஃபுல்லி ஆயில் இன்வெஸ்ட்னா ஆயிலுக்குள்ளேயே பிரேக் பேட் இருக்கும். அதுலேயே 2 டைப் இருக்குதுங்க. ட்ரை பிரேக்குங்கிறது வேறு, வெட் பிரேக்குங்கிறது வேறு. வெட் பிரேக்னால் ஆயில் வந்து மேலே பிரேக் பேட் மேலே ஊற்றிட்டே இருக்கும், அந்த மாதிரி கான்செப்ட்டுங்க இதில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 8+2ங்க. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தா ஒரு 34 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. கியர் பாக்ஸில் மட்டும் ஷட்டில் கியர் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்டாண்டர்ட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸுங்க. ஹைட்ராலிக்ஸில் பிசிடிசி லிவர் இருக்கும். ஹைட்ராலிக்ஸுமே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதோட சென்சிங்குமே கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க. இதில் 2V டிசி வந்துருங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. இப்போ லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் ஃப்ளோ, எம்பி ஃப்ளோ போடுறதுக்கான ஆப்ஷனுங்க அதுவுமே இருக்குது. இதில் 4 wheel drive ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பிடிஓ பவர் பார்த்திங்கன்னா 40 ஹெச்பிங்க. எஸ்எஃப்சி பார்த்திங்கன்னா 200 கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஃப்சியும் பார்த்திங்கன்னா டீசெண்டான வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கிரவுண்ட் லாக் வராதுங்க, டிஃப்ரென்ஷியல் லாக் வராது இந்த ஆக்சிலில் பார்த்திங்கன்னா. அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஹைட்ராலிக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா டிஆர்சி வால்வு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே மேலே இருக்கும், இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஹெவியாக இருக்குது டிராக்டர். அப்புறம் பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 540 எம்எஸ்பிடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா பிடிஓவில் வருதுங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரியர் ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது இன்போர்ட் ரிடக்ஷனுங்க. புல் பினியன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆக்சில்னு பார்த்தாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1700 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. ஆமெல்லாம் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பார் எல்லாமே திக்னஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் இதில் பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, பின் போட்டு லாக் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு சைடு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் இந்த மாதிரி கொடுத்துட்டா நல்லா இருக்குங்க. இது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்குது. டெய்லர் ரெயில் பெட்டு இதில் வராதுங்க, இது எக்ஸ்ட்ரா செஞ்சு போட்டிருக்குறாங்க. ரெயில் பெட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈச்சரில் 485 என்ன ரேட் வருது, என்ன வாரண்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை வந்து கேளுங்க. என்ன ப்ரைஸ், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டாக இருக்குது ஸ்பேஸு, அதிலெல்லாம் எந்த குறையுமே இல்லைங்க. இதில் கன்சோல் ஒர்க் தாங்க ஹைலைட்டு. டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. பிரேக்குமே நல்லா இருக்குங்க. பிரேக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் டர்னிங் ரேடியஸ் பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகுதுங்க. டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்குதுங்க. டிராக்டர் வச்சுருக்கிற நண்பர்கள், ஜான் டீர், மகேந்திரா வச்சுக்கிறீங்க, இந்த டர்னிங் ரேடியஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபுல்லாக இந்த அளவுக்கு கட் ஆகுதுங்க. கூடிய சீக்கிரம் இதோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க.